ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான 2 வார கால தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரான்கிட்ட பேசி சில முக்கியமான ஒப்பந்தங்களில் எப்படியாவது வந்துட்டு முடிச்சு ஆகணுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வருது. இதற்கு இடையில ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட கப்பற்படை தொடர்ந்து எங்களை முற்றுகையிட்டு வந்தால் நாங்கள் இந்த ஹார்மோஸ் நீரிணையை இழுத்து மூடிடுவோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில என்னென்னாச்சுன்னா, ஈரானை சார்ந்த 2 படகுகள் எந்தவித முன்னறிவிப்பு இல்லாமல் ஹார்மோஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய இந்திய சரக்கு கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. இதற்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்த இந்தியா அந்த 2 இந்திய கப்பலில் ஒரு இந்திய கப்பல் பார்த்தீங்கன்னா ஈராக்லேருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல். இந்த 2 கப்பல்கள் மேலே நம்ம இந்திய கப்பல்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துனதுனால இந்திய கப்பல்கள் பின்வாங்கி மாற்று பாதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மேலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில் திடீர்னு ட்ரம்ப் அவர்களுடைய தலைமையில் மார்க்கோ ரூபியோ மற்றும் ஜெடி வான்ஸ் செக்ஸப் அப்படிங்கிற முக்கிய அதிகாரிகள் ஆலோசனை கொடுத்து நடத்திருக்காங்க. இதில் மூத்த அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நிலவி வரக்கூடிய ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நிலவி வரக்கூடிய சூழ்நிலை மிக மிக முக்கியமானது. இந்த இதில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாமல் தோல்வி ஏற்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஈரான் மேலே நாங்கள் போர் தொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் எங்கள் கூட அதிகமான அழுத்தம் கொடுத்து எங்களை மிரட்டி அடிபணியை வைக்க பார்க்குது. ஆனால் அமெரிக்கா எதற்கும் அடிபணியாது. அவங்க கூட நிறைய ஒப்பந்தங்களை போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் இதற்கான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்து ஒப்பந்தம் போடுறதுக்கான சில முயற்சிகள் எடுக்கும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி அடுத்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் தகவலுடன்